எவ்வளவு தான் நானும் யோகா பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், பிரபஞ்சத்தோட பேசுகிறேன், ஆனால் எனக்கு மன அமைதியே இல்லை சார். ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது, ஒரே டென்ஷனாகவே இருக்குது. வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தால ஏன்டா வீட்டுக்குள்ளே வரோன்னு இருக்குது, இல்லை வெளியில் போனால ஐயோ என்ன பண்ணுறதுங்கிற குழப்பமாகவே இருக்குது. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்சால் சரியாக வருமா வராதா, இல்லை நஷ்டமாயிருவானா, இல்லை ஏமாந்துருவானா, இப்படி பல குழப்பங்களில் இருக்குது. அப்போ இதில் இந்த 2026 மன நிம்மதியை பெறும் ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, மேச ராசி, இவர்கள் இருவருக்குமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அமைதியான நிலையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவர்கள் என்ன செஞ்சுக்கிறது சிறப்பு அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவங்களுக்கு நினைச்ச, அவங்களுக்கு பிரியப்பட்ட அல்லது அவங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிறது. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக, அவங்களுக்கு யோகா தெரியுதோ தெரியலையோ, தியானம் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து அவர்களுடைய மூச்சு காற்றுகளை கவனித்து வந்தாங்கன்னாலே பெரிய லெவலில் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன அமைதியை கொடுக்கும். ஏன்னா இந்த சிம்மராசியும் வேகம், மேசராசியும் வேகம். சிம்மராசி சூரியனுடைய வீடு, மேசராசி செவ்வாயினுடைய வீடு, அது வேக கிரகம், இது உக்ர கிரகம். அதனால இவர்களுக்கு இந்த ஆண்டு அமைதியை தரதுக்காகவே இந்த வருஷம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல அவர்கள் அமைதியான ஒரு நிலையை அடைந்து வாழ்வில் ஒரு வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.